வரேன். ஆனால் அங்கேயே குடியேறி அகில இந்திய அளவில் இருந்த ஒரு மாபெரும் தலைவர் தான் பெர்னாண்டஸ், ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அவர் புகழ் வாழ்க ஓங்குக என்ற இந்த நேரத்திலே தெரிவித்து வழங்குகிறேன். இதிலே கலந்து கொண்டு சமதாக்கட்சி சார்பாக விழா சென்னையில கொண்டாடப்பட்டது. இந்தியாவை மையமாக வைத்த சொல்லக்கூடிய பொருளியல் கட்டமைப்பை மாற்றி கிராம பஞ்சாயத்துகளுக்கு சொல்லக்கூடிய கீழே இருந்து உள்ளாட்சிகளில் தொழிற்சாலைகளை தொடங்கி அங்கே உள்ளவர்களுக்கு உள்ளூரில் அரசு வேலைகளை கொடுத்து உள்ளூரில் என்ன விளைகின்றதோ என்ன கனிம வளங்கள் இருக்கின்றதோ அவற்றை பயன்படுத்தி தொழிற்சாலைகளை உருவாக்கி உள்ளூரிலே பொருளாதாரத்தை அந்த உள்ளாட்சிகளுக்கு கொடுத்து அவர்களை தன்னிறைவு செய்வது, உள்ளாட்சி தொழிற்சாலைகள் உள்ளூரில் அரசு வேலைகளை கொடுக்கும். அப்படி உலகமயத்திற்கு மாற்றான உள்ளூர் மயத்தின் மூலமாக அடிமட்டத்தில் இருந்து உள்ளாட்சிகளை வலுப்படுத்தி உள்ளாட்சிகளில் இருந்து நிதிகளை மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கொடுப்பது, அதன் மூலமாக இந்தியாவை ஒரு எதிர்காலத்திலே கடன் வாங்காத அதே போல ஒரு தன்னிறைவான உள்நாட்டிலே வேலை வாய்ப்புகளை கொடுத்து வெளியிலிருந்து வேலைக்கு இந்தியாவை நோக்கி வரக்கூடிய ஒரு பாட்டை கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை இங்கு அறிவித்திருக்கின்றோம். ஆகவே அதற்கு நாங்கள் இரட்டை பொருளியல் என்று பெயர் வைத்திருக்கின்றோம். இரட்டை பொருளியல் என்றால் இன்று உலகமயம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உள்ளூர் மயம் அதற்கு இணையாக வர வேண்டும். உலகமயத்திற்கு இணையாக உள்ளூர் மயம் கண்டவாளம் போல உலகமயமும் உள்ளூர் மயம் ஒன்றாக இணைந்து விட்டால் அது சிக்கலாகிவிடும். உலகமயமும் போய்கொண்டிருக்க வேண்டும், அதற்கு இணையாக உள்ளூர் மயமும் போய்கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இரட்டை பொருளியலை இந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பிறந்த நாளிலே அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் அறிவித்திருக்கின்றோம். இதன் செயலாக்கத்தை சமதா கட்சி முழுமையாக செயல்படுத்தும். நாங்கள் கிராமமாக சிற்றூர்களிலே, நகராட்சிகளிலே, பேரூராட்சிகளிலே, மாநகராட்சிகளிலே சென்று இவைகளை பரப்புரைகளை செய்து மாற்று திட்டத்தை மாற்று பொருளியல் கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இங்கே அனைவரும் உறுதியெடுத்திருக்கிறோம். ஆகவே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களின் 97வது பிறந்த நாளிலே அது குறித்தும் நாங்கள் வெளியிடுவது மட்டுமல்லாமல் சிறப்பாக அவர்களை வாழ்க்கை வரலாறு ஒரு திரைப்படமாக எடுப்பதற்கு